ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைட்டாக சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ட்ராவல் விளாக் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ட்ராவல் விளாக் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பார்க்குறத கண்டினியூ பண்ணுங்கள். மார்னிங் இந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் வந்து நைட்டு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறத உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் ஆகி மார்னிங்கில் வந்து நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 7 o'clock தான் டயர்டில் எழுந்திரிச்சு ஸோ இந்த வியூ வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசார்ட்டோட வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரெசார்ட்டில் வந்து போட்டிருக்காங்க இந்த ஃப்ளாட் நம்பர்லேருந்து இந்த ஃப்ளாட் வரைக்கும் அப்படின்னு. நாங்கள் வந்து ரெடியாகி முடிச்சதுக்கப்புறம் தான் ரூம்லேருந்தே வெளியில் வந்து ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் வியூ காமிச்சேன். இப்போ நாங்கள் வந்து அனிமல் சீயிங்க்கு பார்க்க கிளம்பிட்டோம். அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்து வச்சுருங்க, ஸோ நாங்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு சாலிடாக 1.5 hours 2 hours ஆகும், எடுத்து வச்சுருங்கன்னு சொல்கிறதுக்காக போயிருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் தான் நான் அந்த வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சுதான் தெரில. பகலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவங்க ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காரும் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே வந்து ஸ்பேஸஸாக கட்டியிருக்காங்க. ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஒரு வைப்போடு நம்ம வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் போகலாம். ஹஸ்பண்ட் வந்துட்டாரான்னு பார்த்தா இன்னும் இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வரவே இல்லை. மாமா கார் எடுத்து ரெடி ஆகிட்டாரு. எங்கள் சைடில் வந்து 2 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த தடவை எனக்கு ஃப்ரண்ட் சீட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், பேக் சீட் தான் கிடைக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஹஸ்பண்ட் வந்து காரை எடுத்து நாங்கள் ரெசார்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசனக்குடி ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரோடு இப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு லாஸ்ட் வீடியோவுக்கு பிஃபோர் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டில் ட்ராவல்னு போட்டிருந்தேன், மசனக்குடி ட்ராவல் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியல, வெறும் ரோடு மட்டும் அந்த காரோட வெளிச்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். நடுவில் எங்கேயாவது யானை மிருகம் நின்னா என்ன பண்ணுறதுன்னு பயத்தோடு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது இவ்வளோ பொட்டல் காடாக இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் சத்தியமாக நான் இன்னும் ஜாஸ்தியான பயம் எனக்கு வந்திருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் இந்த பக்கம் சைட்லலாம் வந்து எவ்வளோ தூரத்தான காடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பகலில் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய காடா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து தண்ணியெலாம் ஓடிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாலம்லாம் நைட்டில் எனக்கு சுத்தமாக கண்ணு தெரியல. இங்கே எலிஃபண்ட் நின்றுட்டுருக்குமோன்னு பயந்து தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வியூவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. புல்லு நிறையா இருக்குது. ஆமாம், செடி மறைச்சிருச்சு, அங்கே தான் நின்றுட்டு இருக்குது நிறையா. குளிக்கலங்க, அந்த அதான் நாட்டு இருக்கும். இப்போ என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்டுக்கு ஃபுட் ஃபீடிங் பார்க்க போகிறோம். அதை தான் வந்து குழந்தைங்க கேட்டுட்ருக்காங்க. எலிஃபண்ட்ஸ்லாம் அங்கே தான் நின்றுட்டுருக்கு, பார்த்துட்டோம். பட் லாங் ஷாட்டில் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ நம்ம உள்ளே போய் அனிமல்ஸ்க்கு ஃபுட் ஃபீடிங் பண்ணுறதா நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அம்மாவும் ஹஸ்பண்ட் வண்டி நிறுத்திருக்காங்க. நானும் அக்கா குழந்தைங்க வந்து வேகமாக போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அனிமல் சீயிங் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து வேகமாக போயிட்டுருக்கோம். போய் டிக்கெட் வாங்கிடலாம். கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, அதனால் வேகமாக ஜோகனும் எங்களை வாங்கன்னு பூஸ்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டுருக்கான். நாங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் போய் அனிமல் சீயிங்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கள் கண்ணில் என்னென்ன அனிமல்ஸ் படுதோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். சூப்பர் பிளேஸாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அனிமல்ஸ்லாம் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் காலங்கத்தில் அப்படிங்கிறீங்க? இப்படி தான் ஜிப்பில் கூட்டிகிட்டு போவாங்களா? எது இந்த மாதிரி ஜிப்பில்? பஸ் ஜீப்பாக இருந்தால் 4500 போகலாமா? பஸ்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? பஸ்ஸில் 5 பேர் இருப்பாங்க. சரி, நம்மளே இத்தனை பேர் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் என்ன டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோன்னா ஜீப்பில் வந்து போனால் அனிமல் சீயிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்க, பஸ்ஸில் போனால் எவ்வளோ வாங்குறாங்க, அதை பற்றி தான் அங்கே பேசிட்டு வந்துட்டுருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் இருக்குங்களா, அந்த ரோட்டில் இருக்கிற மசனக்குடி வியூஸ், இந்த இடத்துக்கு நான் வரும்போது நான் யூடியூப்லேயோ இல்லை நான் சர்ச்சில் கூகுள்லேயோ எதுலேயுமே வந்து இந்த பிளேஸை பற்றி நான் சர்ச் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ பார்க்குற ஒவ்வொரு பிளேஸும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. செக் போஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம் தான் மெயின் செக் போஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த ரெசார்ட் போகணுன்னா கூட நம்ம நைட் 8 மணிக்குள்ளே உள்ளே வந்துடணும். இல்லைன்னா இந்த செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் தான் நம்ம போகிற மாதிரி வரும். பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனிமல்ஸு நிறையா இருந்துச்சு.
இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்துல ஒரு மான் நின்றுட்டுருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் உங்களுக்கு அனிமல்ஸ் இங்கே கூப்பிட்டு போவாங்க, அதேமாதிரி ப்ரைவேட்டாகவும் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து ஜீப் வச்சுட்டு வாங்க வாங்க உங்களுக்கு இவ்வளோ போட்டுக்கிறோம் வாங்க ஒரு குடும்பத்துக்குன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ரெசார்ட் வந்துட்டோம். ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி லேண்ட் ரெசார்ட். இந்த ரெசார்ட் பேர் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். வியூஸ்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. நம்ம போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்க்கிங் ஏரியா எல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு தான் பிளேஸ் இருக்குல்ல கார் நிறுத்துறதுக்கு, நம்மளோட ரெசார்ட் பக்கத்துலேயே பிளேஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ மாமாட்ட பேசிகிட்டு இருக்காரு, இங்கேயே நிறுத்திக்கலாமா இல்லை உள்ளே போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இங்கே நிற்க வேண்டாம், நீங்கள் உள்ளேயே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்களும் வந்துட்டு சரி உள்ளேயே போயிடலான்னு ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறோம். அதே மாதிரி அனிமல் சீயிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அனிமல்ஸ்லாம் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வெர்டிக்கல் டைப்பில் நான் வந்து எடுத்து வச்சுருந்தனால நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே வந்து வீடியோ போட்டுட்டேன். இப்போ நம்மளோட ரெசார்ட்டுக்குள்ளே நுழைய போகிறோம், நம்மளோட ஹோம் ஸ்டே இதுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். மாமாவும் கார் நிறுத்திட்டு நாங்களும் கார் நிறுத்திட்டு இப்போது நம்மளுக்கு என்ன டைம், ஈட்டிங் டைம். அப்பா பிடிச்சிக்கோர் விட்டுருங்க. எங்க டீ வேணாலும் இருக்குதுங்க, டீ காஃபி. சோறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சோறை நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு இப்போ வந்து ஒரு வியூ மட்டும் காமிச்சிட்றேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 4 ரூம்ஸ் இருக்குது. 101 அதாவது ஒரு ஃபுல் ஹோல்ஸ் அப்படி பிரிச்சுருக்காங்க. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்போசிட் பில்டிங் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை ரூம்ஸ்லேருந்து இத்தனை ரூம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸில் போய் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கறனால நம்மளுக்கு இந்த ரூம்ஸ் வேக்கண்ட் இருந்தால் அந்த ரூம்ஸில் வந்து 2 ஃபேமிலின்னு சொல்லிட்டோம்னா அது தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நம்ம வரதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என்னோடய ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க ஒரு வழியாக. பட் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலை, சரி நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு, கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கேம்ஸு விளையாடுறது இதோட அந்த ஃபுல் ஸ்விம்மிங் பூலையும் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸும் இருக்குது, குளிக்கிறனா தாராளமாக குளிக்கலாம். பட் ஓகே நம்ம கேம்ஸ்லாம் விளையாண்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாண்டுட்ருக்கோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.